Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோல நான் இந்த லுக் எப்படி பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்க போறேன். இந்த லுக் வந்து ஒரு ஆல் மேட் லுக். ஸ்கின் மட்டும் கொஞ்சம் ஹெல்த்தியாக தெரியறதுக்கு கொஞ்சோண்டு ஹைலைட்டர் போட்டிருக்கேன். ரொம்ப லைட்டாக தான் போட்டிருக்கேன். பட் இந்த லுக் டர்ன் ஆன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. முக்கியமாக இந்த லிப்ஸ் எப்படி இந்த லிப் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஆக்சுவலி டிஃப்ரெண்ட்டாக ஒரு டெக்னிக் நான் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ரீலில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இதை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இந்த லுக்கு எப்படி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், என்னென்ன டிப்ஸ்லாம் வச்சுருக்கேன் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். பேர் ஸ்கின் மோட் ஆன் என்னுடைய ஃபேஸ் நான் மாய்ஸ்சரைசிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி என்னுடைய ஃபேஸ் நான் வாஷ் பண்ணிட்டேன். ஒரு ப்ராடக்ட் முடிச்சு அதை மறுபடியும் நான் வந்து ரீஸ்டாக் பண்ணி யூஸ் பண்ணும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும் பார்த்தீங்களா. அது வந்து நீங்கள் உண்மையாக ஒரு ப்ராடக்ட்டை நேசிக்கும் போது அது ஃப்ரெஷ்ஷான பேக்கெட் மறுபடியும் எடுத்து யூஸ் பண்ணும்போது ஒரு ஜாலினஸ் வரும். அது வந்து எனக்கு இந்த செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து எப்பயுமே கொடுத்தது உண்டு. நான் வந்து டெர்மாவைவோட ஹைட்ரா கிளென்சர் வச்சு என்னோடய ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டேன். நான் நிறைய வாட்டி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதனுடைய ஆப்சல்யூட் ஃபேவரட் கிளென்சர். ஒரு குவிக்கான பிக்மியப் வேணும், என்னுடைய ஸ்கின் வந்து ட்ரை ஆகிடாமல் இருக்கணும், அழகாக என்னுடைய ஸ்கின்னை வந்து கிளென்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னும் போது நான் இந்த ஒரு கிளென்சர் தான் வந்து ஆஃப் பண்ணிப்பேன். இதில் நேச்சுரல் கலர் ஓட்மீல் இருக்குது. உங்களுடைய ஸ்கின்னோட pH லெவல் இது பேலன்ஸ் பண்ண போகுது. அண்ட் இது எல்லா ஸ்கின் டைப் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம். முக்கியமாக சென்சிட்டிவ் ஸ்கின் ஆளுங்களுக்கும் ஆக்னே ப்ரோன் இருக்கவங்களுக்கும், அதாவது ஆக்னே இருக்கிற ஸ்கின்னுக்கும் வந்துட்டு இது ரொம்பவே சூட்டபுளாக இருக்க போகுது. ஸோ இந்த கிளென்சர் வச்சு என்னுடைய ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டாச்சு. அடுத்து இது கூடவே நான் வந்துட்டு என்னுடைய நியூட்ரிடமோட வைட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாய்ஸ்சரைசிங் லோஷன் ரொம்பவே ஒரு ஹைட்ரேட்டிங்கான மாய்ஸ்சரைசிங் லோஷன். இது ஒரு வைட்டமின் இ பேஸ் பண்ண மாதிரியான ஒரு மாய்ஸ்சரைசிங் லோஷன். ஸோ இது உங்களுடைய ஸ்கின்னுக்கு வந்து ஹைட்ரேஷன் ப்ளஸ் அந்த ஒரு நேச்சுரல் க்ளோ கொடுக்க போகுது. ஸோ இதை எடுத்து என்னுடைய முகத்தில் நான் நல்லா திக்காக வந்து அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிக்கிறேன் முகம் அண்ட் கழுத்தில். ஸோ இது வந்து உங்கள் மேக்கப்புக்கு முன்னாடி போடும் போதும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரெப்பிங் ஸ்டெப்பாக இருக்கும். இந்த ஒரு ப்ராடக்ட் வச்சு நீங்கள் பண்ணுறது செம்ம ஹைட்ரேட்டடாக இருக்கும் மேக்கப் கீழே உங்களுடைய முகம். இதுவும் ஒன்று நான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். இது வந்து டெர்மாவைவோட மாய்ஸ்சரைசிங் லோஷன். ட்ரை ஸ்கின் இருக்கிறதுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு முகத்துலையோ இல்லைனா கை கால்லையோ வேக்சிங் ஷேவிங் இதெல்லாம் பண்ணிங்கன்னா அது முடிச்ச அப்புறம் சென்சிட்டிவாக ஸ்கின் ஆகிடுச்சு அப்படின்னா அதை வந்து காம் டவுன் பண்ணுறதுக்கு இந்த மாய்ஸ்சரைசர் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. நீங்கள் முகத்துலேயும் வந்துட்டு இந்த அப்பர் லிப் ஏரியாலாம் வந்துட்டு ஷேவ் பண்ணுறீங்க அப்படின்னா போட்டுக்கலாம். அப்புறம் இந்த அண்டர் ஏரியாவுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா நரிஷ்மெண்ட் அண்ட் மாய்ஸ்சரைசேஷன் வேணும் அப்படின்னா இதில் கொஞ்சமாக எடுத்து அந்தந்த ஏரியாஸில் நீங்கள் வந்து டார்கெட் பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் ரொம்பவே வந்து சூட்டபுளாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் ஸ்கின்னை வந்து காம் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. இது மேஜராக நீங்கள் வந்துட்டு கை காலில் தடவறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை போட்டு என்னுடைய ஃபேஸ் நான் இப்போ ப்ரெப் பண்ணி வச்சுருக்கேன். இதுவே வந்து என்னுடைய மேக்கப்புக்கும் வந்து நல்ல ஒரு பேஸ் மாதிரி இருக்க போகுது நான் சொன்ன மாதிரி. பட் அதையும் தவிர்த்து நான் வந்துட்டு ஒரு ப்ரைமர் வந்து போட்டுக்கிறேன். இன்றைக்கி நான் லாக்மேயோட இந்த பிளர் பர்ஃபெக்ட் ப்ரைமர் போட்டுக்கிறேன். இது வந்து அந்த பிங்க் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு ப்ரைமர். இதுலேயே ஜெல் வேரியண்ட்டும் இருக்குது. நான் வந்து பிங்க் மூசி கன்சிஸ்டன்சியில் இருக்க இந்த ப்ரைமர் வந்து போட்டுக்கிறேன். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக என்னுடைய முகத்தை ஃப்ரெஷன் அப் பண்ணி காமிக்கும். ஸோ இதை என்னுடைய ஃபேஸோட சென்டர் அண்ட் ஒரு 90% ஏரியாவில் நான் வந்து கவர் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் இன்றைக்கி ஆரஞ்ச் கலர் கரெக்ஷன் பண்ண போகிறது கிடையாது. நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய டூ ஃபேஸ்ட் பாண்ட் திஸ் வே ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். கன்சீலரில் ரெகுலராக அதே யூஸ் பண்ணி கன்சீலர்னு வந்துருச்சு. ஸோ இது ஷேட் பார்த்தீங்கன்னா செஸ்ட்நட். கொஞ்சம் ஆரஞ்சியாக இருக்கும் இந்த ஷேட் எனக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் இதை என்னுடைய முகத்தில் போட்டு எந்த அளவுக்கு இது வந்து என்னுடைய இந்த பிக்மெண்டேஷன்ஸ்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணுது அப்படின்றத வந்து நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு வேணும்னா நான் வந்து ஆரஞ்சு போட்டுக்க போகிறேன். ஓகே, இது நல்லா அப்படியே ஒரு மாதிரி வார்ம் டோன்டாக இருக்குது. நான் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா இன்னொரு ஃபவுண்டேஷனே எடுத்துக்கிறேன். இந்த ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஷேடுக்கு நல்ல ஒரு கூல் டோனான ஷேட் மாதிரி இருக்கும். ஸோ அதை எடுத்து லைட்டாக பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு எங்கெல்லாம் கன்சீல் பண்ணணும் அங்கே இந்த ஃபவுண்டேஷனை போடுறேன். ஸோ கன்சீலர் தான் நீங்கள் போடணுன்றது கிடையாது. இந்த ஃபவுண்டேஷன் எப்படி போட்டு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது அந்த ஓவராக வார்மாக இருக்கிறத கொஞ்சம் கூல் டவுன் பண்ணி பேலன்ஸ் பண்ண போகுது. இது அப்படி லைட்டாக கழுத்தோடு இப்படி பிளெண்ட் பண்ணி விடுறேன். அவ்வளோதான், மச் பெட்டர். இப்போது கொஞ்சமாக ஒரு ஹைலைட்டிங் கன்சீலருக்கு எடுத்துக்கிறேன். நான் இந்த மேப்ளினோட இன்ஸ்டன்ட் ஏஜ் ரிவைன் எரேசர் கன்சீலர். இதை எடுத்து லைட்டாக நெத்தியில் மூக்கில் கண்ணு கீழே கொஞ்சமாக, ரொம்ப கொஞ்சமாக அதை மட்டும் நான் இப்போ வந்து குவிக்காக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஆல்சோ நான் யூஸ் பண்ணுற ஷேட் ரொம்ப லைட் ஷேட், அதனாலையும் கூட நான் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணிக்கிறேன். பவுடருக்கு இன்றைக்கி நான் டூ ஃபேஸ்டோட இந்த லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். ஸோ இதை என்னுடைய ஸ்பஞ்சிலே எடுத்து நான் எங்கெல்லாம் கன்சீல் பண்ணணும் அங்கெல்லாம் போட்டு லாக் பண்ணிக்கிறேன். குவிக்காக இது செட் ஆகிறதுக்குள்ளே ஒரு ப்ரஷ் வச்சு எக்ஸஸ் எல்லாம் உடனே நான் வந்து டஸ்ட் பண்ணிடுறேன்.
இப்போ கொஞ்சம் பேட்சியாக தெரிகிற மாதிரி இருக்கும். பட் நம்ம அது ப்ரான்சர் ப்ளஷ் இதெல்லாம் வச்சு பண்ணதும் அது எல்லாமே வந்து சரியாயிடும். நான் ப்ரான்சருக்கு வந்துட்டு பெனிஃபிட்டோட கேரமல் ப்ரான்சர் எடுத்துக்கிறேன். இதே ப்ரஷ்லேயே எடுத்து என்னுடைய ஃபேஸில் சைட்ஸில் அண்ட் அந்த பவுடர் மேலேயும் கொஞ்சமாக நான் வந்து ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு அது வந்து நல்ல ஒரு பிளெண்டடான லுக் கொடுக்கும். அதுக்காக ப்ளஷ்க்கு நான் லாரியலோட ப்ளஷ் எடுத்துக்கிறேன். ஷேட் பி ஃபியர்ஸ். இதை எடுத்து என்னுடைய சீக்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். இன்னைக்கு ஐப்ரோஸ்க்கு நான் பெனிஃபிட்டோட காப்ரோ ஐப்ரோ பொமாட் எடுத்துக்கிறேன். ஷேட் 05. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஐப்ரோ பொமாட்ஸ் நான் யூஸ் பண்ணதுலே. ஐஷேடோக்கு இன்னைக்கு நான் வந்து ஏதாவது சட்டிலாக வச்சுக்க போகிறேன். அட் த சேம் டைம் மேட்டாகவும் வச்சுக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஒரு நல்ல மேட் லுக் பண்ணி. ஸோ நான் வந்துட்டு இந்த டேன் பியூட்டியோட ஒரு ஐஷேடோ பேலட் எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் ஆல் ஐ நீட் அப்படின்ற ஒரு ஐஷேடோ பேலட். இதில் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல தீம் ஆஃப் கலர்ஸ் வந்து இருக்குது. இதில் இருக்கக்கூடிய இந்த லாஸ்ட் 3 கலர்ஸ் என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் நான் சொல்லுவேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் இந்த ப்ளோ அ கிஸ் அப்படின்ட்டு இருக்க இந்த ஒரு சாஃப்டர் ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னுடைய டிரான்சிஷன் ஏரியாவில் போட்டுக்கிறேன். ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு இது வந்து பேக்லேருந்து 311. ஸோ இதை அப்படியே என்னுடைய டிரான்சிஷன் ஏரியாவில் போடுறேன். செம பிக்மெண்டட் அண்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப ஃபாலோட்ஸ்லாம் இருக்காது. அப்படியே ஃபாலோட்ஸ் வந்தாலும் டக்குன்னு நீங்கள் வந்து டஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப அது அப்படியே பிக்மெண்ட் ஒட்டிக்கிற அளவுக்கு ஃபாலோ அவுட்டாக இருக்காதுங்க. ஆல்சோ இதில் நல்ல ஒரு பிளாக் ஷேட் இருக்குது. எந்த ஒரு ஐஷேடோ பேலட்லேயும் ஒரு நல்ல பிளாக் ஷேட் இருந்ததுன்னா நான் வந்து சோல்ட் அவுட் அந்த பேலட் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு. ஒரு டிப் தரேன், ஓகேவா? இதை வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து இந்த அண்டர் ஏரியாவில் கன்சீல் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான லுக் உங்களுக்கு இருக்க மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஐயோ மூஞ்சே மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி. மேக்கப்பில் மறுபடியும் அந்த ஒரு நேச்சுரல் லுக் எடுத்துகிட்டு வரதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா டிரான்சிஷன் ஏரியாவில் ஏதாவது ஒரு கலர் போடுறீங்க. அப்படியே நீங்கள் போடலைன்னா கூட உங்கள் ப்ரான்சர் இல்லைனா ஒரு ப்ரௌன் ஷேட் மாதிரி எடுத்துக்கோங்க. அதை எடுத்து உங்களுடைய இந்த லோவர் லேஷ் லைன் ஏரியாவில் கொஞ்சம் சாஃப்டாக வந்து ஸ்மச் பண்ணுங்கள். இது உங்களுடைய கண்ணையும் பெருசாக காட்டும், நேச்சுரலாகவும் காமிக்கும். கண்ணு கீழே கன்சீலர் நீங்கள் நிறைய போட்டு செட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கண் வந்து குட்டியாக தெரியும். ஸோ மறுபடியும் அதை வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு இதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்படி பண்ணுறீங்கன்னா ரொம்பவே நேச்சுரலான லுக் கிடைக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த லோவர் லேஷில் எனக்கு வந்துட்டு இந்த ப்ரௌன் வந்து நான் கொடுத்துருந்தேன். அதே ப்ரௌன் எடுத்து என்னுடைய லிட்டில் போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஃபாலோட்ஸ் இருக்குது, இதெல்லாம் அப்படியே சாஃப்டாக நான் வந்து டஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப அழுத்துனீங்கன்னா ஸ்கின்ல ஒட்டிக்கும். பண்ணிக்கிறேன். கலர்பார் காஜல் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து என்னுடைய லோவர் லேஷ் லைன்ல மட்டும் திக்கா நான் வந்து காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன். கிரோவோட லிக்விட் லைனர் எடுத்துக்கிறேன். ஸ்கெட்ச் பென் இதை எடுத்து விங் ஒன்று போட்டுக்கிறேன். வெறும் விங் மட்டும். லேஷஸ் இன்னும் ஒட்டலாமா வேணாமா நான் டிசைட் பண்ணல. லேஷஸ் ஒட்டுறேன்னா அந்த இடம் வந்து கொஞ்சம் இன்டென்சிஃபை ஆகும். அப்பர் லேஷ் ஏரியா நான் சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா நான் வந்துட்டு கொஞ்சமாக இந்த லைனரே வந்து தின்னா வரைஞ்சிக்க போகிறேன். யூ வில் டிசைட் தட் லேட்டர். நான் வந்து என்னுடைய மஸ்காரா அப்ளை பண்ணிக்க போகிறேன். மேக்கோட மேக்ஸ் ஸ்டாக் மஸ்காரா நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது வந்த புதுசில் இருந்ததை விட இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யூஸ்வலாகவே நான் மஸ்காரா வந்து சொல்லுவேன் அது கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒரு மாதம் கழிச்சு தான் அது பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக கொடுக்கும் அப்படின்றது. அது வந்து இந்த ஒரு மஸ்காரா இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஐம் லவ்விங் இட். நல்லா வந்து இன்டென்சிஃபை பண்ணுது, லென்தன் பண்ணுது, வால்யூம்னைஸ் லுக் கொடுக்குது. லைக் தெரியுது அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ். ஐ லவ் இட். அதுக்காக நீங்கள் இவ்வளோ காசு போட்டு இந்த மஸ்காரா தான் வாங்கணும்னு கிடையாது. நீங்கள் வந்து நார்மல் மேபிளின் மஸ்காரா, மேபிளின் மார்ஸ் நான் சொல்லுவேன் அஃபோர்டபுள் மஸ்காராவில், அதெல்லாம் கூட உங்களுக்கு நல்லா வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஹைலைட்டருக்கு நான் மார்ஸோட இந்த ஒரு கோல்டன் ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து சிக்ஸோட ஹை பாயிண்ட்ஸில் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக ஃபிங்கர் டிப்பில் எடுத்து மூக்கோட டிப், கியூபிட்ஸ் போ, இந்த சின், அப்புறம் ப்ரோ போன். லிப்ஸ்க்கு வந்து கொஞ்ச நாள் முன்னாடி நான் ஒன்று பார்த்தேன். அதுதான் ஆக்சுவலி இப்போ ட்ரை பண்ண போகிறேன். என்னென்னா பிளாக் கலர் ஐலைனர் வச்சு என்னோடய லிப்ஸை நான் ஃபஸ்ட்டு லைன் பண்ணிவிட்டு உள்ளே நல்லா ஒரு போல்டான ரெட் கலர் கொடுக்க போகிறேன். ரெட் லிப்ஸ்டிக் வந்துட்டு மாமாஎர்த்தோட ராஸ்பெரி ஸ்கார்லெட் நம்பர் 07 அதை நான் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து என்னோட லிப்ஸில் நான் போட்டுக்கிறேன். இப்போ இந்த லிப்ஸ்டிக்கை வந்துட்டு நான் இந்த பிளாக் லிப் லைனர் மேலே வந்துட்டு அப்படியே உரசுற மாதிரியே போட்டு நான் வந்து பிளெண்ட் பண்ணி அப்ளை பண்ணி நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிளாக் தனியாக பிளாக்காக தெரியக்கூடாது.
எண்ட் ரிசல்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே கிறிஸ்பாக இருக்குது, நல்ல ஒரு டீப்பர் ப்ளம் ஷேட் மாதிரி இருக்குது, ரெட் மாதிரி போல் பிளாக்கோட மிக்ஸ் ஆனதுனால. பட் அந்த ஒரு வெல்வெட்டியான ஒரு ஆம்ப்ரே சார்ட் ஆஃப் லிப் லுக் வந்து கொடுக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த வாய் ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி கலரில் நல்லா டீப்பரான கலர், அது வந்து லிப்ஸை நல்லா டிஃபைன் பண்ணி காமிக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு இப்போ என்னோடய வாய் காமிக்கிது தெரியுது. ஐம் வெரி ஹாப்பி ஹவ் மை லிப்ஸ் டர்ன்ட் அவுட். ஸோ நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா, என்னுடைய லேஷஸ்க்கு வந்துட்டு ஃபேக் லேஷஸ் சிச்சுவேஷன் நான் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா லிப்ஸ் வந்து போல்டாக இருக்குது அப்படின்றதுனால என்னுடைய ஐஸும் நான் கொஞ்சமாக வந்துட்டு இன்டென்சிஃபை பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் வந்து சியானா பியூட்டி அப்படின்ற இந்த ஒரு பிராண்ட் வந்து இன்ஸ்டாகிராமில் ரீசெண்டாக வந்துட்டு எனக்கு வந்து சில பொருட்கள் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பேசிக்லி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அடாசிவ் பென், ஒரு சைடு வந்து கிளியர் டிப் இருக்கும், ஒரு சைடு வந்துட்டு பிளாக் கலர் டிப் இருக்கும். நான் கிளியர் டிப்பும் கொஞ்சம் பிளாக் ஆக்கி வச்சுருக்கேன். ஸோ ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் இட். ஸோ இதே நீங்கள் வந்துட்டு ஒரு ஐலைனர் மாதிரி யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வெறும் க்ளூ மாதிரி கிளியராக இருக்கிறதுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த பிளாக் சைடு பார்ட் வச்சு லைன் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இதுவே ஐலைனர் மாதிரி தான் ஒர்க் ஆக போகுது, பட் இது க்ளூ. ஓகே, இவங்களே வந்து லேஷஸும் வச்சுருக்காங்க. ஸோ அதில் ஒரு ஸ்டைல் ஆஃப் லேஷ் எடுத்து நான் வந்துட்டு என்னுடைய க்ளூ போட்டதுக்கு மேலே எடுத்து இப்படி ஒட்டிக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக குவிக்காக ஈஸியாக முடிகிற ஒரு வேலையாக இருக்குது லேஷஸ் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் வச்சு. அவள் தான் முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா? அப்படியே வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் இவங்க பேஜ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். லேஷ் எடுத்துட்டேன், ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ கைஸ், இதுதான் ஃபைனல் லுக். உண்மையாக சொல்கிறேன், என்னோட லிப்ஸ் வந்து டர்ன் ஆன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த பிளாக் லைனர் ப்ளஸ் ரெட் லிப் கலர் நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். என் வாய் வந்து லிட்டரலாக ஃபில்டர் போட்ட மாதிரி இருக்குது. நான் கொஞ்சம் லைட்டாக ஓவர் ட்ராவும் பண்ணியிருக்கேன் என்னுடைய அப்பர் லிப்லாம். எனக்கு டார்க் டீப் இன்டென்ஸ் கலர்ஸ்லாம் வந்துட்டு போடும்போது கொஞ்சம் ஓவர் ட்ரா பண்ணிக்கிறது பிடிக்கும், அதனால் நான் ஓவர் ட்ரா பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த லுக், டர்ன் ஆன விதம். நல்லா ஒரு மேட்டான லுக், எல்லாமே நிறைய மேட். இதுதான் மூக்கு அண்ட் இந்த சீக்ஸில் மட்டும்தான் வந்து கொஞ்சம் ஷைன் போட்டிருக்கேன். மீதிபடி எல்லாமே மேட் லுக். நல்லா ஒரு போல்ட் அண்ட் வைப்ரண்ட் அண்ட் நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். சீரியஸ்லி நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த லிப் காம்போ ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்க போகுது. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். நான் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணல இந்த லுக் கிரியேட் பண்ணுறதுக்கு. அந்த ப்ராடக்ட்டோட லிங்க்ஸ் அண்ட் டீடைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். உங்கள் எல்லாரையும் நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.